ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தமிழ் எஃப்எக்ஸ் அகாடமி. இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபாரெக்ஸ் ரிலேட்டடாக இருக்க எல்லா திங்ஸுமே A to Z பிகினர்ஸ் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் லேர்ன் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபாரெக்ஸ்னால் என்ன? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா ஒரு நாட்டோட பணத்தை வேற ஒரு நாட்டின் பணமாக மாற்றுறது தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஷார்ட் ஃபார்ம் ஃபாரெக்ஸ். ஓகேங்களா? இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக பார்க்கும்போது சர்வேஸ் பார்க்கும்போது டோட்டலி 7 ட்ரில்லியன் ட்ரேட் பண்ணுறாங்க. டெய்லி பேசிஸில் 7 ட்ரில்லியன் ட்ரேடட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மார்க்கெட் 24/5 ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ 5 days 24 hours. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போது நம்ம அமெரிக்காலேருந்து ஜெர்மனிக்கு ட்ராவல் பண்ணி போகிறோம். ஸோ ஜெர்மனியில் US டாலர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அங்கே போய் நம்ம ஜெர்மனி டாலரான யூரோ அதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் இங்கே டாலரை யூரோவாக மாற்றியே அங்கே போய் ஆகணும். அப்போ தான் அங்கே அந்த மணிக்கு வேல்யூ இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த சேஞ்ச் பண்ணுற ப்ராசஸ் தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஹவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஒர்க்ஸ். 3 USD ஈக்குவல் டு 1 euro. இது கான்ஸ்டன்ட் இல்லை. இதில் ஒவ்வொரு டைமே இதில் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது கான்ஸ்டன்ட் இல்லை. ஸோ இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூரோவோட மதிப்பு டாலரை விட அதிகம். இந்த ரேட் ஒவ்வொரு டைமே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு மினிட்னு சொல்லலாம், செகண்ட்ஸ்னு சொல்லலாம், டேஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த ரேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ 3 USD ஈக்குவல் டு 1 euroன்றது கான்ஸ்டன்ட் கிடையாது. ஸோ இதோட சேஞ்சஸை வச்சே ஒவ்வொரு ட்ரேடர்ஸும் எவ்ரி செகண்டும் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் கரன்சி பேர்ஸ். கரன்சி பேர்ஸ் அப்படின்ற பொறுத்தவரைக்கும் ஃபாரெக்ஸில் எப்போவுமே 2 பேர்ஸ் இருக்கும். 2 பேர் சேர்ந்து தான் ஒரு பேராக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா EUR USD அப்படின்னா என்ன, யூரோ அண்ட் US டாலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தென் GBP USD அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பவுண்ட் அண்ட் டாலர். தென் USD JPY இப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா டாலர் அண்ட் ஜாப்பனீஸ் yen. ஹவு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஒர்க்ஸ். ஃபஸ்ட்டு யூரோவோட ரேட் கம்மியாக இருக்கும் போது அதை பர்ச்சேஸ் பண்ணுறோம், வாங்குகிறோம், பை பண்ணுறோம். தென் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ரேட்டில் சேஞ்சஸ் வருன்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். யூரோ USD ரைஸ் ஆகுன்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு கட்டத்தில் ரைஸ் ஆனதும் அதை செல் பண்ணிடுறோன்னா விற்றுடுறோம். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கிது. நெக்ஸ்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எவ்வளோ பெரியதுன்னு தெரியுமா? ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு $7.5 trillion ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது வீக்லி 5 days 24 ஹார்ஸுமே ஒர்க் ஆகிட்டுருக்கு இந்த மார்க்கெட்டு. ஸோ இந்த வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது 170க்கும் அதிகமான கரன்சிஸ் இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஃபாரெக்ஸை பற்றி இன்னும் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தமிழ் எஃப்எக்ஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபாரெக்ஸை பற்றி பிகினர் லெவலேருந்து கற்றுக்கணும் அண்ட் நம்மளுக்கு தெரிகிற ஈஸியான தமிழில் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.